ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண டிஷ் தான் வந்து மீன் பொளிச்சது. ஸோ இது ஒரு கேரளா ரெசிபி. ஸோ எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம வாவல் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் கேஜிக்கு ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இங்கே மீன் பொளிச்சது இந்த மீனில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலாலாம் போடணுங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இங்கே மசாலாவோடு சேர்த்து லைட்டாக நீங்கள் ஆயிலும் அப்புறம் லெமன் சாரும் எலுமிச்சப்பழ சாரும் அப்புறம் வாட்டரும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து நம்ம ஃபிஷ்ஷில் தேய்ச்சிட்டு அதை நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் ஆனால் போதும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ சைட் பை சைடு வந்து அந்த மேரினேட் ஆன டைமில் வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு கிரேவி மாதிரி பண்ணணும். அதையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த மீன் பொளிச்சதுக்கு உண்டான கிரேவியை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து என்னென்ன ஸ்டெப்பு பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வந்து மீன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸோ இப்போ தவாவில் லைட்டாக ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபிஷ்ஷை வந்து 2 சைடு வந்து நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். ஒவ்வொரு சைடும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணாலுமே போதும். நல்லா ஒரு ஃப்ரை ஆயிரும் இங்கே மீன். ஸோ இந்த மீன் பொளிச்சதை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கடுத்து நம்ம அந்த கிரேவியை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஈச் சைடு வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நல்லா வேகும் ஃபிஷ்ஷு. வெளியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும் மீன். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா மீன் பொளிச்சதுக்கு கிரேவி நம்ம பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே மீன் மேரினேட் ஆகும்போது நீங்கள் அந்த கிரேவி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இங்கே ஃபிஷ்ஷு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீன் அந்த கிரேவி பண்ணுறதுக்கு 5 வெங்காயமும் 4 தக்காளியும் நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைன் சாப் பண்ணணும். இப்போ இங்கே பண்ணியிருக்கிற மாதிரி ஃபைன் சாப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து செம்ம கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வரும். இதை வந்து ஒரு வாட்டி கேரளாவில் ட்ரை பண்ணக்கப்புறம் தான் சரி இந்த டிஷ்ஷை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு இது வந்ததுனால எங்கள் அம்மாட்ட சொல்லும் போது எங்கள் அம்மா பண்ண ரெசிபி தான் இது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா பெரிய பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், இங்கே ஒரு 4 மெம்பர்ஸுக்கு பண்ணுறதுனால 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து நம்ம ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதோட போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரு மாதிரி வந்து ப்ரௌனிஷ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது 2 to 3 மெம்பர்ஸ்னால் இங்கே நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை நான் கொஞ்சமாக போட்டு நான் செக் பண்ணிக்குவேன். இப்படி தான் நான் வந்து உப்பு போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம சின்னதாக சாப் பண்ணனால ஈஸியாக உடனே வந்து வதக்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா தக்காளியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம போட்டுடலாம். தக்காளியும் நான் வெங்காயம் வெட்டின மாதிரியே சின்னதாக ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளியை போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா போடணுங்கிறத நான் நம்ம வீடியோலேயே சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே என்னென்னா 1:2:3 அந்த ரேஷியோவில் தான் போட போகிறோம். ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இந்த 3 தான் போட போகிறோம் இங்கே. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கிரேவி வந்து கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற மீன் குழம்பு மாதிரி தண்ணி எதுவுமே ஊற்றிட மாட்டோம். அந்த மாதிரி மசாலா மட்டும் போட்டு ஒரு செமி கிரேவியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு தேங்காய் பால் நான் ஊற்றிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுறேன், அவ்வளோதான். ஸோ இது நல்லா வந்து ஒரு 5 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனைலாம் எல்லாமே போயிடும். நம்மளுக்கு வந்து கிரேவியும் வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி கிரேவியும் வந்து நல்லாவே வந்து திக் ஆயிரும். பாருங்கள், நல்லாவே திக் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து மீன் பொரிச்சது வந்து மோஸ்ட்லி வாழை இலையில் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நாங்களும் வந்து வாழை இலை வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம அதில் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து வதக்கி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீன் பொரிச்சதுக்கு வாழை இலை எடுத்துடலாம். ஸோ வாழை இலையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி கிராஸில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, மீன் பொரிச்சதுக்கு பண்ண கிரேவியை வந்து நம்ம கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா திரும்ப கிரேவியை போட்டு நம்ம கெட்டிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கயிறு மாதிரி எதாவது வச்சுக்கோங்க, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கெட்டுறதுக்கு. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஃபஸ்ட்டு கீழே கிரேவி, அப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மேலே கிரேவி நல்லா க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வந்து நிறையாவே போட்டு வெட்டி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராசஸில் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி நீட்டாக வந்து 4 பக்கமும் நல்லா மடிச்சுட்டு நம்ம இதை வந்து ஒரு கயிறை வச்சு நம்ம வந்து ஏதாவது கெட்டிடலாம். ஸோ இங்கே எங்கள்கிட்ட அந்த இலையோட அந்த இதே இருந்துச்சு. ஸோ அதை வச்சே நாங்கள் கெட்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நாங்கள் 4 பேருக்கு 4 மீன் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் பண்ண போகிற ஸ்டெப் வந்து இலையோடையே வந்து நம்ம வந்து பேனில் 2 சைடும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இலையில கெட்டியாச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ண பேன்லேயே வந்து எடுத்துகிட்டு ஒரு 1 இல்லைன்னா 2 ஸ்பூனை வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த இலையை இந்த மீன் பொரிச்சதை வந்து நம்ம அதில் வச்சு ஒவ்வொரு சைடும் வந்து 10 to 15 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். ஸோ லிட்டை வந்து நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு சைடு 15 நிமிஷமும் திரும்ப வந்து எடுத்துகிட்டு இன்னொரு சைடு வந்து 15 minutesம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணால் தான் உள்ளேயும் நல்லா வெந்துடும். அந்த குழம்பும் அந்த ஃப்ரை பண்ண இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் தான் வந்து இங்கே முக்கியம். ஸோ 2-3 வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சரி 10 minutes எனக்கு விட இதாக இருக்குன்னா நீங்கள் 5 minutesக்கு வரைக்க திருப்பி போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இங்கே வந்து அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கு
சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி கேரளாவில் வந்து ரைஸுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து கேரளாவில் சரி பண்ணதுக்கப்புறம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் ரெசிபிலாம் பார்த்து ட்ரை பண்ணது தான். ஸோ ரொம்பவே நல்லா வந்தது இதோட டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ், ஹோட்டல் ரிவ்யூஸ் அண்டு மூவி ரிவ்யூ வீடியோஸுக்கு என்னோடய சேனலை நான் ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ. see you on next video. Bye.